அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. கையிலிருந்து வந்து திருவாரூரையில வந்து அவர் வந்து அவருடைய ஆன்மா வந்து திருமணனார், அவருடைய உடம்புல புகுந்தது பிறகு திருமணனானார் இல்லைங்களா? சோ அது வந்துட்டு அப்போ அந்த கையில இருக்கும்போது ஒரு உடல், அதுக்கப்புறம் சூட்சும உடல் வருது. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னங்க? கடவுள்கிட்ட இருக்கும்போது மனிதனுக்கு சூட்சும உடல், இந்த திரேகம் இந்த உடல் இருக்குது இல்லை, இப்போ நம்ம பார்க்குறோம் இது ஒரே உடல் இல்லை, ஆனால் இது ஒரு உடல் இல்லை, 3 உடல் இருக்குது இதுக்குள்ள. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது, இதெல்லாம் ஒன்றும் எச்சில் ஒன்றும் இல்லை. இது நான் எங்கன்னா ஊந்து இது தேய்ச்சிக்கின்னு இந்த மேலே இருக்கிற தோல் போச்சுன்னு என்ன ஆகுது? கலர் சேஞ்ச். அப்புறம் அது என்ன ஆகுது? எரியுது இல்லையா? இது தண்ணி உடம்பு, நீர் உடம்பு, இது எச்சில் இல்லை. அந்த தேய்ச்சிக்கின்னு இருந்தது நெருப்பு உடம்பு, அது எரியுது. அதுக்கு அடுத்தபடியாக காற்று உடம்பு. அதனால் சூட்சும உடல், ஸ்தூல உடல், காரண உடல், இப்படி 3 விதமான உடல்கள் இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கிறான் இல்லையா, 4 பிள்ளைங்க இருக்குது, ஊயின்னு ஒரே கலாட்டா பண்ணுறான். கோயிலில் போனால் அதே மனுஷன் என்ன பண்ணுறான்? அமைதியாக உட்காந்துக்கிறான், ஒரே மனுஷன்தான். அது மாதிரி திருமூலர், அகஸ்தியரெல்லாம் அங்கே இருந்தது சூட்சும உடல். இந்த பூமிக்கு வந்தது ஸ்தூல உடல். இவ்வளோதான் வித்தியாசம். சொல்லுமா? செத்து போகணும். செத்து போயிட்டோம்னா ஒரு கஷ்டமும் கிடையாது, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, சாப்பிட போறதே இல்லை. ஆன்மா அழிஞ்சும் போது நீ செத்து போயிட்டா நிம்மதியா இருக்கலாமே. செத்துட்டால் நிம்மதியா இருக்கலாம். உலகத்தில் நீ தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து பிறக்கும் போது தாய்க்கும் தொல்லை, உனக்கும் தொல்லை. நீ பிறக்கிறதுக்கு உன் உடல் தொல்லை, உன்னை பெற்றுக்கிறதுக்கு அவங்க உடல் தொல்லை. பிறப்புக்குள்ள இருந்தே உபதிரம் பட்டே இந்த உலகத்துக்கு வந்து இருக்கிறோம். உபதிரம் பட்டே வாழ்ந்து சாகணும். எந்த உபதிரமும் வேணா, எந்த தொல்லையும் வேணா, எனக்கு நான் நிம்மதியாக இருக்கணும், செத்து போய் கம்மன்னு பட்டுன்றா நிம்மதியாக இருக்கணும். அது ஒன்று தான். அது போய் சொல்லுங்க. மனித வாழ்க்கையின் லட்சியம் என்னவா இருக்கணும்? இறைவன் அடையிறதா இருக்கணும், அதான் லட்சியம். ஏன்னா நான் பல முறையில் சொல்கிறேன், இந்த மனித உடல் அமைஞ்சது இறைவன் அடையிறதுக்கு, இல்லைன்னா இந்த உடலே கிடையாது இல்லையா? அதனால் அவ்வை சொல்லுது, இந்த உடல் அமைஞ்சதே உத்தமனை காண்றதுக்கு தான். மற்ற ஜீவராசியால் அந்த இறைவன் அடைய முடியாது. அதனால் மனிதனுடைய லட்சியம் எல்லா ஜீவராசியும் சாப்பிடுது, எல்லா ஜீவராசி தூங்குது, எல்லா ஜீவராசி குட்டி போடுது இல்லையா? ஆனால் ஒரே ஒரு வழி, கடவுள் வழிபாடு மட்டும் தெரியாது இல்லையா? மற்றது எல்லாம் நீ சேர்ந்த எல்லாம் செய்யும். அதுவும் பிறந்தது, அதுவும் சாக போகுது, அதுவும் சாப்பிட்டது, அதுவும் தூங்க போகுது, அதுவும் குட்டி போட்டது, அந்த குட்டியும் வளர்த்தது. பகுத்தறிவு என்ன? என்ன பகுத்தறிவு உனக்கு சொல்லு பார்க்க? அது என்ன தெரியும்? பகுத்தறிவுன்னா என்னது? அது எனக்கு தெரியலம்மா. நீ சொன்னேன்னா, நீ என்ன படித்த பொண்ணு, நீ எனக்கு நான் படிக்காதவன் சொன்னேன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். பகுத்தறிவுன்னு எல்லாரும் ஏமாத்தின்னு இருக்கிறீங்க. அது என்ன அறிவுன்னு சொன்னீங்கன்னா, அது எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எடுத்துப்பேன். ஏமா, சிங்கம் ஒரு காட்டில் உட்காந்துருந்தா வேற இன்னொரு காட்டிலேருந்து ஒரு சிங்கத்தை சேர்க்காது. அது கூட பகுத்து பார்க்குது. வேற சிங்கம் வந்து நம்ம குட்டிங்களை கட்சிட்டோன்னு அந்த எல்லா சிங்கம் சேர்ந்து அதை கட்சி தைச்சி போடும். பகுத்தறிவு இருக்குது. குரங்கு இருக்குது தெரியுமா? அது ஏரியா விட்டு வேற குரங்கு அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தால் எல்லா குரங்கும் அதை கட்சி தைத்தி போடும். பகுத்தறிவு இல்லையா? அது சொல்லு. எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது, ஆனால் அது பேசுறது நமக்கு புரியல. பேசுது அது வாயில்லாத. எது வாயில்? வாயில்னு எப்படி சாப்பிடும்? சொல்லுமா. எல்லாரும் சொல்லிங்கிறான் வாயில்லா ஜீவங்க. அது வாயில் எது பெற்ற வாயில் சாப்பிடும்? வாய் இருந்தால் தான் சாப்பிடும். ஆனால் அதனுடைய பாஷை உனக்கு புரியல, உன்னுடைய பாஷை அதுக்கு புரியல, அதனால் அது பேசலைன்னு நினச்சிக்கிற. ஒரு மாடு எங்கேயோ இருந்ததுன்னா கண்ணுக்குட்டி இங்கேருந்து பேஞ்சுன்னா அங்கே இருக்கிற மாடு ஓடியாது. எல்லா மாடும் ஓடியார்ல.
உண்மைதான் 100 மாடு மேய்ஞ்சிருந்தா கூட அதனுடைய கண்ணு கத்துச்சுன்னா அதனுடைய தாய் எங்கேருந்து ஓடி அது புரியுது இல்லை, பகுத்தறிவு இருக்குது. எதுக்கு பகுத்தறிவு இல்லை? நம்ம ஏமாத்திங்கிறோம் சொல்லிக்கின்னா அது சொல்கிறது இல்லை, ஏமாத்துறது இல்லை. இவ்வளோதான் வித்தியாசம். எல்லாத்துக்கும் பகுத்தறிவு இருக்குது. தெரியுமா? ஒரு பாம்பு நேற்று வந்து இதில் தோல் உரிச்சிட்டு போகுது. எவ்வளோ பகுத்தறிவு இருக்குது பாரு. அங்கே எங்கன்னா காட்டில் உரிக்க வேண்டியது தானே. நான் பயப்படுறதுக்காக இங்கே வந்து உரிச்சிட்டு போகுது. இந்த கதவுல வந்து மாட்டி அதனுடைய தோலை உருவி விட்டுட்டு போய்கிட்டு. அப்போ பகுத்தறிவு இருக்குது. அதுக்கு பகுத்தறிவு இல்லாத ஒரு மனிதங்கன்னே கிடையாதும்மா. பகுத்தறிவுன்றது என்னதுன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேம்மா. என்னது ப்ரூவ் பண்ணாங்க சொல்லு. அதானே ப்ரூவ் பண்ணதான் சொல்லணும். ஒவ்வொரு இப்ப எறும்புக்குன்னா அதுக்கு 2 சென்ஸ் தான் இருக்கும், மனிதர்கள்னா அதுக்கு 6 சென்ஸ் மனிதர்களுக்கு உண்டு. ஓ, எந்த மனிதனுக்கு இருக்குது? எல்லா ஜீவராசியும் உனக்கு என்ன ஆகுதோ அத்தனையுங்குது. ஒன்றே ஒன்று மட்டும் அதுக்கிட்ட கிடையாது. பேப்பர் வச்சுன்னு படிக்காது, டிவி போட்டுக்கின்னு பார்க்காது, 10 பேரை உட்கார வச்சு பாடம் எடுக்காது. இதுதான் பகுத்தறிவு. மற்ற ஜீவராசிகள் செய்யாததை நீ செய்யக்கூடிய ஆற்றலுக்கு பகுத்தறிவு. பகுத்தறிவுன்றது என்னான்னு தெரியுமா? அது சும்மா பகுத்தறிவுன்னு பேசக்கூடாது, ஏமாத்தின்னு இருக்கக்கூடாது. ஒரு இயற்கையாக எல்லா ஜீவராசிக்கும் ஓர் அறிவோடு பிறக்குது. அது இயற்கை. ஆனால் படித்தது, பார்த்தது, கேட்டது இது எல்லாம் சேர்ந்து ஒரு அறிவாக சேரும்போது, இன்னொரு அறிவு சேரும்போது, ஒரு அறிவு ஏற்கனவே இருக்குது, பார்த்தது, பேசுறது, கற்றுக்கிறது எல்லாம் சேரும்போது இதுக்கு பேர் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு இயற்கையிலேயே இல்லை, தெரியுமா? இதுதான் பகுத்தறிவு. ஆனால் அது பார்க்கறது கிடையாது, பேசுறது கிடையாது, படிக்கிறது கிடையாது, கிளாஸ் எடுக்கிறது கிடையாது, டிவி பார்க்கறது கிடையாது, பேப்பர் படிக்கிறது கிடையாது. அதனால் அந்த அறிவு மட்டும் அதுக்கிட்ட இல்லைம்மா. மீது எல்லாம் நம்மக்கிட்ட என்ன செய்யணுமோ எல்லாம் அது செய்யுது. வாழ்க்கையில இப்பதான் முதல் தடவையா மேலே ஏறி பேசுறேன். எல்லாத்துக்கும் ஆத்ம வணக்கம் சாமி. ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க. இங்க எதுவும் தப்பே வராது. அப்படிதான் இருக்கணும் சாமி. ஒரு பொய் மனிதனை எந்த அளவுக்கு சாக விடும், உண்மை எந்த அளவுக்கு வாழ விடும்? பொய்யான வாழ்க்கை ஒரு மனுஷனை எங்கே போய் கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் யாரோட வாழ்க்கை வரலாறு பார்க்கணும்னா அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறு பாருங்கள். பொய்யான இன்பம், உலக இன்பம், பெண் இன்பமே பெருசுன்னு ஒரு மனுஷன் ஓடனா அவனோட கடைசி காலம் என்ன ஆகும்? வாழ்க்கையை வெறுக்க சொல்லும். நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் திரும்பி பார்த்தோம்னா முகம் சுளிக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்னால் உயிரோடு வாழறதுக்கு தகுதி இல்லாதன மாதிரி நான் தற்கொலையை நோக்கி ஓடுவேன். ஆனால் நான் வாழ்ந்த வாழ்க்கை உண்மை அப்படின்னா என்ன ஆகும்? பட்டினத்தாரோட வாழ்க்கையை பார்க்கலாம். 2 பேரோட வாழ்க்கையும் 2 விதமாக இருக்கும். வேற ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்கும், வேற ஒரு திசை. வாழ்க்கையில் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டால் மனுஷனோட துன்பம் வரும்போது இந்த பேவியில் நான் வாழ்றதே வேஸ்ட்டுன்னு மனசு தற்கொலை பண்ணிக்க சொல்ல தூண்டும். ஆனால் வாழ்க்கையை சுத்தமாகவும் நிதானமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையில் உணர்வு வரும்போது நாம் என்ன பண்ணோம்? ஞானத்தை நோக்கி, இறைவன் நோக்கி போடும். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதை தவிர்த்து மற்ற எல்லாமே பொய்யான வாழ்க்கை. நாம் அதை உண்மை நம்பின்னு வாழ்ந்துன்னுக்குறோம். அது ஒரு நாள் உண்மை இல்லை. இது எப்போ வேணால் இறைவன் மூலிமா நீ நம்பின எல்லாமே பொய்ன்னு காட்டி கொடுப்பான். அந்த எப்போ அது புரிய வருதோ அப்போ நம்ம மனசு எதை நோக்கி ஓடும்? ஞானத்தை நோக்கி ஓடும். அது மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை. ஏன்னா இந்த பிறவியில் இன்னார் பொண்டாட்டி, இந்த பிறவியில் இன்னார் புள்ள எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க அடுத்த பிறவியில் அப்படியே வருவாங்களான்னா வராது. யாருன்னா வருவாங்களா? அடுத்த பிறவிலையும் அதே பொண்டாட்டி அதே பிள்ளையா வந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி இறைவன் கொடுக்கறதே கிடையாது. ஆனால் இந்த பிறவியில் நாம் செஞ்ச பாவம் அப்படியே மொத்தமாக வந்துடும். இந்த பிறவியில் நாம் செஞ்ச புண்ணியம் அப்படியே மொத்தமாக வரும், யாருக்கும் போகாது. இறைவன் அப்படியே கொஞ்சம் கூட குறையில்லாமல் கொண்டு வந்து சேர்த்துருவான். இது கூடவே இந்த பிறவியில் நாம் செஞ்ச தவத்தையும் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் நீ எத்தனை பேர் வைத்தாலும் அங்கே கொண்டு வந்து சேர்த்துருவான். அதனால தான் இன்னைக்கு வந்துக்கிற யாரும் ஏதோ புதுசாக வரல, புதுசாக வந்து பாடம் வாங்கிட்டு யாரும் நினச்சிக்க போகிறீங்க? எத்தனை பிறவியில் நாம் தவம் செஞ்சோமோ இப்படி ஒரு குருமகனோட காலடியை பிடிச்சி இன்னைக்கு தவத்தை நிற்கிறீங்க. நாம் செஞ்ச பாவமும் நம்ம கூட வந்தது, நாம் செஞ்ச புண்ணியமும் வந்தது.
வேற யாருக்குமே வராத ஒன்று கூட வருது. யாருக்காக? நாம் செஞ்ச தவமும் நம்ம கூடவே வருது. அதனால தான் போகும்போது 4 பேராவது வரா மாதிரி வாழ்ந்துட்டு போடானாங்க. ஏன் தான் அந்த 4 பேர்? அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, யார் தான்ப்பா அந்த 4 பேருன்னா? யார் அந்த 4 பேர்? பாவம் புண்ணியம் இந்த 2 கூடவே நான் போயிட்டு வந்துருக்கிறேன். ஆனால் நீ தவமும் செஞ்சனா அவங்க மட்டும்தான் 4 பேரோட போகிறாங்க. மற்றவங்க எல்லாம் 3 பேரோட தான் போகிறாங்க. யாரும் 4 பேரோட போகல. உடம்ப தான் தூக்கி 4 பேர் போகிறான். உயிரை தூக்கின்னு போனது யாரு? 3 பேர் தான். பாவ புண்ணியமும் ஆன்மா மட்டும்தான் சம்மந்தம் போகுது. ஆனால் நமக்கு மட்டும்தான் 4 பேராக போவோம். உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. யார் மூலியமா? நம்ம குருநாதர் மூலியமா. சத்தியமா சாமி. சொல்லுங்கம்மா. அந்த கேள்வி தான் சாமி. ரைட், அவ்வளோதானா? திக்கு திக்குன்னு இருக்கு சாமி. திக்கு திக்குன்னு